நன்றி சொல்லி டே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு 9:30 தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இனிமேதான் பெருமைன்ற பாட்டு தட்டி குடிக்கிற இந்த பாட்டு கேட்டேன். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். டே ஆஸ் யூஷுவல் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு ஆஃபீஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு ஹெல்ப்னு சொன்னார், அதனால் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அவரை பிக்கப் பண்ணேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீ ப்ளஸ் சமோசா பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லிஃப்ட்டில் போயிட்டு ஒரு ஃபிட் செக் பார்த்துட்டு இன்றைக்கி தான் அவுட்ஃபிட்டு. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது சம்பவங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒருத்தர் மொபைல் ஃபோனை தொலைச்சிட்டு போயிட்டார். அவருக்கு அதுக்கப்புறம் எடுத்து அந்த மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எங்கள் வீட்டாண்ட இருக்க குட்டீஸ் பார்த்தீங்கன்னா கேம்லிங் வச்சு ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது டாய், இதெல்லாம் சின்ன வயசில் நான் விளாட்னது, அதனால் விளாட்ணுன்னு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவங்க கூட அது எப்படி விளாட்ணுன்னு கேட்டுட்டு இவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்துட்டு நானும் அதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. விளாட்றதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயாச்சு. என்ன கஷ்டம் இருந்தாலும் ஜிம்முக்கு போனே ஒரு பீஸு, அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கி டே காம்போ தான், சேம் காம்போ. ஷோல்டர் ப்ளஸ் ட்ரைஸு. ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, சீட்டரில் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு 2 செட்ஸு. உங்களுக்கு என்ன வெயிட்ஸ் வேணுமோ அதே வெயிட்ஸில் நீங்களும் கண்டினியூ பண்ணிக்கலாம். சேம் டெய்லி சொல்கிற மாதிரி தான். வெயிட்ஸ் வந்து யுவர் விஷு, கவுண்ட்ஸும் யுவர் விஷு. ஆனால் நான் கொடுக்குற கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 12 ரெப்ஸு ஈச் செட்டு. நெத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸு, ஹேம்மர் மாதிரி தம்பில் பிடிச்சி ஃப்ரண்ட் ரைஸு. இந்த மாதிரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டரை வந்து கரெக்டான ஷேப்புக்கு பில்ட் பண்ணுறதுக்கு. ஈவன் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ரைஸு ஃபுல் ஸ்ட்ரெச்சு நீங்கள் அப் அண்ட் ட்ரோ போட்டிங்கன்னா இன்னும் ஷோல்டர் வந்து ப்ராடாக பால் மாதிரி ஷேப் வரதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடாம் ரைஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு த்ரூ டு அந்த பால் ஷேப்பு பின்னாடி ட்ராப்ஸ் கட்டிங்ஸ் வரதுக்கு இந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க் அவுட்டு. இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்லோ மோஷன்ஸில் கரெக்டான வேரியண்ட்டில் பொறுமையாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அப்ரைட் ட்ரோயிங். இதுவும் நீங்கள் வந்து நிறைய மிஷின்ஸில் போடுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் பாரில் போடுறேன். இந்த பாரும் பார்த்தீங்கன்னா நல்ல 2 செட்ஸு 12 to 15 ரெப்ஸு. இதுவும் நீங்கள் கரெக்டான மோஷன்ஸில் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி போட்டிங்கன்னா இதோட ஒரு சூப்பர் ஒர்க் அவுட் எதுவுமே இல்லை. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஷோல்டர் மசில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் முடித்தோடனே பொறுமையாக ட்ரைக்கு போயிட்டாச்சு. சிங்கிள் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன், பேக் ஹெட் சிங்கிள் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன். இதுவும் அதே மாதிரி தான் 10 to 15 ரெப்ஸு சிங்கிள் ஆர்முக்கு. ஒரு கையும் மாற்றி உங்களுக்கு என்ன வெயிட்ஸ் வேணுமோ அதே மாதிரி 2 செட்ஸு பொறுமையாக போடலாம். இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பொறுமையாக எக்ஸ்டென்ஷன்றது பொறுமையாக காது இருக்குது. அதுக்கப்புறம் டபுள் ஆர்மில் ரோப்பில் கேபிள் மிஷினில் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி காது கிட்ட கரெக்டாக ஆர்ம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. காது கிட்ட ஆர்ம் இருக்கணும். பேக் எண்ட் ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும், கையெண்ட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் வரும். நேற்று சொன்ன மாதிரி தான். ஈவன் தோ நீங்கள் நெக்ஸ்ட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரைசெப் ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக் பேக் நீங்கள் சிங்கிள் ஆர்ம்லேயும் போடலாம், டபுள் ஆர்ம்லேயும் போடலாம். நான் டபுள் ஆர்மில் ட்ரை பண்ணேன் இன்றைக்கி. நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. கொஞ்சம் தான் நம்ம முன்னாடி ரைஸ் பண்ணோம். பேக் வந்து ஃபுல் கிக்கு. இந்த கிக்கு தான் கிக் பேக்குன்னு சொல்லுவாங்க. இது ட்ரைசெப்ஸ் மசிலை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். ப்ரோ பார்க்குறாங்க எப்படி போடுறான்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி கடைசியாக வந்து டிப்ஸு வந்து பிளேட்டட் வச்சு சீட்டடில் போட்டேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. பிளேட்டட் சீட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸு உங்கள் ட்ரைசெப் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் ஏன் மேலே பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறீங்களா, கடவுளே எப்படின்னா இந்த செட்டை முடிச்சிடணும், அதுக்காக தான். முடியல நீ போட்ட ஒர்க் அவுட்டு. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் மட்டும்தான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஆனால் நான் 2 செட்டு போடுறேன். அது ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன்னா என்னால் வீடியோ எடுத்து போட முடியாது, எடிட் பண்ணது முடியாது. இன்றைக்கி டே அவ்வளோதான், இதோட முடியுது. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. லைக் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. பாருங்கள் பம்பு ஒன்றுமே தெரியலையா? எங்கள் அடுத்த வீடியோ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. இந்த பம்பு பாருங்கள், இந்த பம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுவேன். இந்த வீடியோ கிளாரிட்டி இல்லைனா மன்னிச்சிடுங்க. போக நல்ல வீடியோ போடுறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி.